இப்போ ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு வந்து நிதி ஒதுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் முத்து, இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு, போதிய நிதி ஆதி திராவிட மாணவர்கள் விடுதிக்கு வந்து நிதி ஒதுக்காதனால அங்கே இருக்க ஒரு காப்பாளர் வந்து தற்கொலை செய்து கொண்ட செய்தியெல்லாம் வந்துச்சு. சமயத்தில் பார்த்தோம். இந்த ஒரு விவகாரம் மட்டும் இல்லை, இவங்க பட்டியலின மக்கள் அப்படின்னாலே திமுக அரசு வந்து ஒரு துச்சமாக தான் நினைப்பாங்க. நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ வேங்கை வயலில் தொடங்கி இன்னைக்கு நடந்த இந்த ஆதி திராவிடர் மாணவர் விடுதிக்கு நிதி ஒதுக்காத வரையும் இவங்க வந்து பட்டியல் சமூக மக்களை ஒரு ஓட்டுக்காக தான் பயன்படுத்துவாங்க. கேட்டால் மேடை ஏறும்போதெல்லாம் நாங்கள் ஒரு சமூக நீதி ஆட்சி அப்படின்லாம் பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் களத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. வேங்கை வயல் விவகாரம் நடந்துச்சுல்ல, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுவரையும் தீர்வு கிடைச்சிருக்கா? அதற்கப்புறம் பள்ளியில் நாங்கள் நேரில் ஒரு மாணவன் பட்டியலின மாணவன் தாக்கப்பட்டான், அதற்கு என்ன தீர்வு கிடைச்சிச்சு? இன்னைக்கு ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு வந்து நிதி ஒதுக்கறதுல திமுக அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசுகிட்ட இருந்தது நிதி வரதான் செய்யுது, ஆதி திராவிடர் விடுதிகளுக்கு நிதி வரதான் செய்யுது. ஆனால் அந்த திமுக அரசு என்ன பண்ணுது, அதை முறையாக செலவு பண்ணுறதில்ல. முறையாக செலவு போடாமல் அதை ஒரு மடை மாற்றுறது, இல்லைனா இதை செலவு பண்ணால் திரும்ப மத்திய அரசுக்கு திரும்ப அனுப்புறது செய்திகள்லாம் வருது. மீண்டும் அனுப்பிடுறாங்க, செலவு பண்ணாமல் அனுப்பிடுறாங்க அப்படின்னு தான் வர செய்திகள் அப்படி தான் வருது. இவங்களுக்கு அதை செலவிடுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது இவங்க இப்படி அலட்சியமாக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது பட்டியலின மக்களை இவங்க வேணும்னே பழி வாங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா NCRB ஒரு டேட்டா வந்து 2023 ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள் வன்கொடுமைகள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அதை 21லேருந்து இன்றைக்கி 25 வரையும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதையும் வந்து திமுக அரசு கண்டுக்கலை.